السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய அருள்பெரும் கிருபையினால் புனிதமான முஹர்ரம் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளின் இரவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆஷூராவுடைய நாளின் இரவிலே இந்த இடத்திலே நம்ம எல்லாம் சேர்ந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த வருடத்தை பற்றி சொல்லும் பொழுது 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கி அதிலே 4 மாதங்களை கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக சிறப்புக்குரிய மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஹதீஸுல் குத்ஸியிலே அந்த மாதங்களை பற்றி வரும் பொழுது முஹர்ரம் மாதம், அதே போன்று வரக்கூடிய துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப், இந்த மாதங்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில், கண்ணியமிக்க மாதங்களில் ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாமிய வருடத்தின் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளை வைத்திருக்கிறார், ஆஷூராவினுடைய நாள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, அதே போன்று 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத். அல்லாஹ் தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்து சொல்வானேயானால் அது எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதிகாலை நேரத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். ஃபஜ்ருடைய நேரம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத்து செய்யப்பட்ட நேரம் அதிகாலை நேரம். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அதிகாலை நேரத்திலே நாம் நம்முடைய வேலைகளை நாம் ஆரம்பித்தால் அந்த நாள் எவ்வளவு பரக்கத்தாக இருக்கும். ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிட்டு அதிகாலை நேரத்தில் எழும்பாமல் காலதாமதமாக எழுப்பினால் அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அதை அனுபவித்தவர்களின் மூலம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யக்கூடிய 10 இரவுகள், அதற்கு தஃசீருடைய இமாம்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தஃசீருடைய கருத்து பிரகாரம் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அதே போன்று ரமலானுடைய இறுதி 10 நாட்கள், அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக 3 கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்களும் சிறப்புக்குரிய இரவுகள் தான். இந்த ஆஷூராவுடைய நாளினுடைய இரவு, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இரவு ஆஷூரா நாளினுடைய இரவு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம யௌமன் மினல் முஹர்ரம் ஃபலஹு பிகுல்லி யௌமின் 30 யௌமா. இந்த முஹர்ரம் மாதத்திலே யாராவது ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோற்பாரேயானால்
ஒரு நாளுடைய நோன்புக்கு 30 நாட்கள் நோன்பு நோன்ற நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆஷூராவுடைய நோன்புக்கு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தில் எந்த நாட்களை நோன்பு நோன்றாலும் அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய ஒரு நாளுடைய நோன்புக்கு ஒரு மாதம் நோன்பு நோன்ற நன்மை நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு மகத்துவமானதுதான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோக்கக்கூடிய நோன்பு. கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய இந்த ஆஷூராவுடைய நாள், ஆஷூரா என்பது 10வது நாள் என்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆஷூரா என்ற பெயர் வந்ததற்கு காரணம் 10வது நாள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாக வரக்கூடியதன் காரணமாக ஆஷூரா என்பதாக வந்திருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தின் பிரகாரம் யார் அல்லாஹ்வினுடைய வழிமுறைகளை கட்டளைகளை ஏற்று நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ, அந்த அரபியினுடைய பழமொழிகளிலே வரக்கூடிய ஒரு விடயம் ஆஷூரா, அவர் ஒளிமயமாக வாழ்வார் என்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து சிலர் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஆஷூரா என்பதாக வந்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோற்பதை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், மன் ஸாம யௌம ஆஷூரா மினல் முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பை யார் நோற்பார்களோ, அஅதா தவாப 10,000 மலக்கி, 10,000 மலக்குமார்களுடைய நன்மையை அவருக்கு வழங்கப்படும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோற்பவருக்கு 10,000 மலக்குமார்கள் என்ன நன்மை செய்திருப்பார்களோ அந்த நன்மையை அவருக்கு வழங்கப்படும், கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மலக்கு அவர் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஒரு நிமிடம் கூட தவறாமல் அல்லாஹ்வை இபாதத்து செய்து கொண்டே இருப்பார். சில மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள், சில மலக்குமார்கள் தஹ்மீத் செய்து கொண்டிருப்பார்கள், சில மலக்குமார்கள் சுஜூதிலே இருப்பார்கள், ருக்குவிலே இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மலக்கும் ஒரு நொடி கூட அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாமல், அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல், அல்லாஹ்வை இபாதத்து செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய நன்மையை எந்த அளவுக்கு நாம் கணக்கிட்டு பார்த்தாலும் அளவிட முடியாத அளவு நன்மையே மலக்குமார்களுடைய நன்மை. அப்படிப்பட்ட 10,000 மலக்குமார்களின் நன்மை நாம் நோக்கக்கூடிய ஒரு நோன்புக்கு கிடைக்கிறது என்றால், இந்த சந்தர்ப்பத்தை நாம் நம் வாழ்க்கையிலே தவறவிட்டால் எவ்வளவு நஷ்டவாளிகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ومن صام يوم عاشوراء من المحرم وعطي ثواب 10,000 ஷஹீத், 10,000 ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு வழங்குகிறார். முதலாவது 10,000 மலக்குமார்களுடைய நன்மை, மற்றது 10,000 ஷஹீதுகளினுடைய நன்மை. ஒரு ஷஹீதுடைய நன்மை எந்த அளவுக்கு என்றால், அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி யுத்தம் செய்கின்ற பொழுது அவர் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய முதலாவது இரத்த துளி பூமியில விழுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்துவிட்டு அவரை சொர்க்கவாதியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவார். அப்படிப்பட்ட ஷஹீதுகளுடைய அந்தஸ்து, அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு நோக்கக்கூடியவருக்கு வழங்குகிறார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வதவாபு 10,000 ஹாஜின் வமுஅத்தமர், 10,000 ஹாஜிகளினுடைய உம்ரா செய்தவர்களுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். ஒரு ஹாஜி அவருடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்டால், ஹஜ்ஜை மப்ரூராக இருந்தால், அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல ஆகிவிடுகிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நன்மையை பெற்றுத் தரக்கூடியதுதான் ஒரு ஹஜ்ஜி. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை, அவர் சொர்க்கவாதியாக ஆகிவிடுவார். ஆக 10,000 ஹாஜிகளினுடைய நன்மையை பெற்றுத் தரக்கூடியது இந்த அரஃபா ஆஷூராவுடைய நோன்பு. மேலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ومن مسح بيده على رأس يتيم يوم عاشوراء, யார் ஆஷூராவுடைய நாளிலே
ஒரு யதீமான ஒரு குழந்தையிடத்திலே அவருக்கு உதவி செய்வார்களோ, அவரை அரவணைத்துக் கொள்வாரோ, ரஃபஅல்லாஹு தஆலா லஹு பிகுல்லி ஷஅரத்தின் அலா ரஸிஹி தரஜதன் ஃபில் ஜன்னah. அந்த யதீமான குழந்தையினுடைய ஒரு மனிதர் தலையை தடாவி கொடுத்து அவரை அரவணைத்துக் கொண்டால் அந்த நாளிலே அவர் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு அல்லாஹ் தஆலா அவர் எந்த குழந்தையை தலையை தடாவினார்களோ அந்த குழந்தையினுடைய தலையில் எத்தனை முடிகள் இருக்குமோ, எத்தனை உரோமங்கள் இருக்குமோ, அந்த அளவுக்கு அந்தஸ்தை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "வமன் ஃபத்தர முஃமினன் லைலத ஆஷூரா", யார் ஒரு ஆஷூராவுடைய நோன்பு நோற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நோன்பு திறக்க செய்வாரோ, ஃபகஅன்னமா அஃதர இன்த ஜமீஇ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஷ்பஅ உதுனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ள அனைவர்களுக்கும் வயிறு நிரம்ப செய்த நோன்பு திறக்க செய்த நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார். அதை போன்று ஒரு மனிதனுக்கு நோன்பு திறக்க செய்தார். ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோற்றிருப்பவருக்கு நோன்பு திறப்பதற்கு ஏதாவது ஒரு மனிதர் உதவி செய்வாரேயானால் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள அனைவர்களையும் நோன்பு திறக்க செய்த நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக இந்த ஆஷூராவுடைய நாளுக்கென்று மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய நாளிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி இருக்கிறார். ஆஷூராவுடைய நாளில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தார். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். இது போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டது. அதே போன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோய் குணமாக்கப்பட்டது. இது போன்று அற்புதமான பல விடயங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டியது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான் ஷஹ்ருல்லாஹி அல்லதி யதுஊனஹு அல் முஹர்ரம் வ அஃதலு ஸலாத்தி பஅத அல் மஃரூதா ஜௌஃபுல் லைல். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரமலானுக்கு அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நோன்பு இருக்குமேயானால் அது இந்த ஆஷூரா நாளுடைய நோன்பு. தொழுகைகளிலே ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறப்பான ஒரு தொழுகை இருக்குமேயானால் இரவிலே தொழக்கூடிய தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பை நமக்கு தந்திருக்கிறான். அதை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த யஹூதிகள் எல்லாம் நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் அவர்கள் நோன்பு நோட்கிறார்கள் என்று கேட்டதற்கு, அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். எனவே நாங்களும் நோன்பு நோட்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா நபிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், தகுதியானவர்கள் நாங்கள் தான். எனவே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த மக்களையும் நோன்பு நோக்க சொன்னார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம் என்பதாக, யஹூதிகள் செய்யக்கூடிய ஒரு விடயம் என்பதாக சொன்னதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரக்கூடிய வருடம் நாம் உயிரோடு இருந்தால் லசூமன்ன தாசிர் பிற 9 நான் நோன்பு நோட்பேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் ஆஷூராவுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய விடயத்திலும் அவர்களுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயத்திலும், உலகத்தினுடைய அடிப்படையாக இருந்தாலும் சரி, அமலுடைய விடயமாக இருந்தாலும் சரி, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று
இந்த ஆஷூராவுடைய நோன்பிலும் இதே விடயத்தை தான் செய்து காட்டினார்கள். எனவே தான் பிறை 9லும் பிறை 10லும் 2 நாட்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்பை நோன்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு ஜாஹிலிய்ய காலத்திலே ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. எனவே ரமலானுடைய நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு இந்த ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. அந்த நோன்பை விரும்பியவர்கள் நோற்றுக் கொள்ளலாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்பு அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த 10 இரவுகளில் உள்ளது, 10 நாட்களிலே உள்ளது என்பதையும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆஷூராவுடைய நோன்பு நாம் நோன்பதன் மூலமாக நாம் அதிகமான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த நாளிலே நோன்பு நோற்று நாம் துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அதிகமான கஷ்டங்களை, நோய்களை அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன இருக்கிறதோ அது அத்தனையும் அல்லாஹ் தஆலா நீக்குவதற்கு போதுமானது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தினர்களும் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோலுக்கு கீழாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஊரிலே அவர்கள் இருக்க முடியாது என்று அந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌனுடைய பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம், நம்முடைய கதை முடிந்து விட்டது என்பதாக சொன்ன சந்தர்ப்பத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார், தங்களுடைய அசாவினால் அந்த கடலுக்கு அடிக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். இதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 12 கோத்திரத்தார்கள் இருப்பார்கள். 12 கோத்திரத்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருப்பார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இதே போன்ற ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார், கல்லுக்கு நீங்கள் அடியுங்கள் என்பதாக. அந்த நேரத்தில் 12 ஊற்றுகள் பெரியானது, அதிலிருந்து அவர்கள் தண்ணீர் அருந்தினார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா தண்ணீர் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்பொழுது கல்லுக்கு அடிக்குமாறு அல்லாஹ் தஆலா சொன்னார். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்கு அடித்தார்கள். 12 பாதைகள் இருந்தன, நீர் விலகி 12 பாதைகள் விலகின. ஒவ்வொரு பாதைக்கும் நடுவிலே ஒரு திரை போன்ற அந்த கண்ணாடி போன்ற அந்த தண்ணீர், கடல் தண்ணீர் திரையாக இருந்தது. பக்கத்திலே நடக்கக்கூடியவர்கள் இந்த பாதையிலே நடக்கக்கூடியவர்களை பார்க்கும் விதமாக இருந்தது என்பதாக தஃசீருடைய இமாம்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் அந்த வழியாக சென்று அந்த கடைசி மனிதர் அதை விட்டு வெளியாகின்ற பொழுது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌனும் அந்த கடலினுடைய நடுப்பகுதிக்கு வந்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் உருவாக்கப்பட்ட பாதை. எனவே அல்லாஹ் தஆலா கடலை மூடி அந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் தஆலா மூழ்கடிக்க செய்திருக்கிறார். அந்த மூழ்கடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஃபிரௌன் நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே ஃபிரௌன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், ஆனால் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாக இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா அவனை அழித்துவிட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அந்த கடலுக்கு கட்டளையிட்டார், இதை மக்களுக்கு படிப்படியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபிரௌனை அந்த கடலை விட்டு ஃபிரௌனுடைய உடலை வெளியாக்குமாறு அல்லாஹ் தஆலா கடலுக்கு உத்தரவிட்டார். ஃபிரௌன் எந்த ஆடை அணிந்திருந்தானோ அவனுடைய அந்த சின்னத்தோடு அவனுடைய அந்த கிரீடத்தோடு அந்த கடலை விட்டும் வெளியாக்கப்பட்டு, கடல் அன்றிலிருந்து தான் கடலிலே மனிதன் இறந்து விட்டால் கடல் தக்க வைத்துக் கொள்ளாது. அன்றிலிருந்து கடல் மனிதனை வெளியே தள்ளிவிடும். இதற்கு முன்னால் கடல் அந்த கட்டளை கடலுக்கு இருக்கவில்லை. இந்த ஃபிரௌனுடைய சண்டலத்தை வெளியாக்குவதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கு அத்தாட்சியாக காட்டினார், இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌன் அவன் மரணித்து விட்டான் என்பதை உணர்த்தி காட்டினார். எனவேதான் கியாமத் அது அவருடைய உடல் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ் தஆலா அதை அணுகி போகாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஒரு படிப்பினைக்காக.
அல்லாஹ் தஆலாவை மறந்து பெருமை கொண்டு வாழ்ந்த சமுதாயம் யாருமே உலகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருந்ததில்லை. அது அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுடைய அந்த சமுதாயம் அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் அழித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நாம் முழுமையாக ஏற்றவர்கள் தான் ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டாலும் பிறகு நல்ல முறையிலே சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஏன் ஃபிரௌன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சமுதாயத்திற்கு யார் நபியாக இருக்கிறார்களோ அந்த நபியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் அவர் முஃமினாக ஆக முடியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே ஃபிரௌன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி இருக்கிறோம். ஆனால் வெறுமனே வாயால் சொல்லி இருக்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நாம் நடந்து கொள்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாம் எடுத்து நடக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உள்ளத்தால் நாம் கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக முஃமின்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செயலிலே எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்கிறது, நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஆஷுராவுடைய இடத்திலே நாம் படித்து பெறக்கூடிய படிப்படை என்னவென்றால், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்த அந்த சோதனை, அதிலே அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களுடைய சம்பவத்தை நாம் வரலாறை நாம் பார்த்தால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவு குறைவும் இல்லாமல் உறுதியாக இருக்கிறது. எனவே நாம் இந்த நாளிலே நாம் பெறக்கூடிய படிப்பினை, அவர்களுக்கு வந்த சோதனைகளை எல்லாம் நாம் படித்து பார்ப்போமே, ஆனால் அது நமக்கு வரக்கூடிய சோதனைகளில் ஒரு தூசிக்கு கூட பெற முடியாது. இன்று நமக்கு சாதாரண ஒரு நோய் வந்துவிட்டால் நாம் இப்படியெல்லாம் பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்கின்றோமா அல்லது வைத்தியரை நாடி செல்கின்றோமோ என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு நோய் வருகிறது என்றால் அந்த நோயை தரக்கூடியவன் அல்லாஹ், அதற்கு ஷிஃபா அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் முதலாவதாக நாம் வர வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் மருத்துவரை நாட வேண்டும். மருத்துவர் ஒரு காரணி தான், நோயை குணப்படுத்துவது அல்லாஹ் தான். அந்த மருத்துவரின் மூலமாக நோய் குணமாகவில்லை என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே வருமாயாக இருந்தால் நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது என்பதற்குண்டான ஒரு அடையாளம். நமக்கு வரக்கூடிய நோய்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நோயோடு ஒப்பிட்டு பார்ப்போமே, ஆனால் நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் ஒரு நோயா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக குடும்பத்தார்களோடு பிள்ளைகளோடு சொத்து செல்வங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நோய்க்கு பிறகு அவர்களுடைய குடும்பங்கள் பிறந்து சென்றது, பிள்ளைகள் பிறந்து சென்றார்கள், எல்லாம் அவரை விட்டு சென்றது, ஊர் அவரை ஒதுக்கிவிட்டது. இறுதியாக அவருடைய மனைவி மாத்திரம் அவரோடு இருந்தார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்துவார் என்றிருந்தார்கள். அதற்கு பிறகு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல வருடங்களுக்கு பிறகு துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால் பாதத்தை வைத்து தட்டினார்கள், அங்கிருந்து நீர் வந்தது, அதில் குளித்தார்கள். அவர்களுடைய அந்த வாலிபம் மீண்டும் கிடைத்தது, அவர்களுடைய நோய்கள் எல்லாம் இல்லாமல் ஆனது. இது அவர்களுடைய வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. ஆக அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் சென்றதற்கு பிறகும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அவருடைய ஈமான் கடுகளவும் குறையவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பொறுமை காத்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லாவற்றையும் மறுபடியும் மீட்டுக் கொடுத்தார். ஆக நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால், ஒரு நோய் வருகிறது என்றால், நாம் நம்முடைய வார்த்தைகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான பேர்கள் நம்ம மக்கள் வார்த்தைகளை விட்டுவிடுவார்கள். நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், எனக்காக இந்த நோய் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நோயை கொடுக்கிறான் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நோய் எனக்கு வருகிறது என்றால், எனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், நான் தொழுகையிலே சரியாக இருக்கிறேனா, நான் நேரத்துக்கு தொழுகையை வீணாக்காமல் தொழுகிறேனா,
அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நான் ஏதாவது குறை வைத்திருக்கிறேனா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் எல்லாம் சரியாக செய்தும் அவனுக்கு நோய் வருகிறது என்றால் அது அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை சோதனை செய்து பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை சோதிக்கிறான். அந்த மனிதன் பொறுமையாக இருக்கிறானா என்பதை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அந்த மனிதன் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த பொறுமைக்குண்டான கூலியை மிகப்பெரிய வெற்றியாக மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் தஆலா வழங்குவான். காரணம் அந்த மனிதன் பொறுமையாக இருந்தது காரணமாக. நமக்கு அடிக்கடி நோய் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது. நான் தொழுகையிலே சரியாக இல்லை, என்னுடைய இபாதத்துகள் சரியாக இல்லை என்றிருந்தால் அது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை அல்ல, அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. எனவே நாம் அந்த எச்சரிக்கையை அதை எச்சரிக்கையாக எடுத்து நம்முடைய இபாதத்துகளை சரி செய்வோமே ஆனால் நிச்சயமாக அதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பார். ஆக இது போன்று நமக்கு அல்லாஹ் தஆலா வரக்கூடிய அந்த சோதனைகள், நமக்கு தரக்கூடிய அந்த நெருக்கடிகள், கஷ்டங்கள் இவற்றை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அதே போன்று இந்த ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறது, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததற்காக வேண்டி யஹூதிகள் நன்றி செலுத்தும் விதமாக அந்த நோன்பை நோற்றார்கள். அதே போன்று நபிமார்கள் அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமான நியமத்துகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நியமத்துகளை கொடுத்திருந்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வகலீலும் மின் இபாதிய ஷகூர், ஏனென்றால் என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதனுக்கு சோதனை வருகின்ற சந்தர்ப்பத்திலே, கஷ்டங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் அல்லாஹ்வை நாடி செல்கிறான். அல்லாஹ் தஆலா அவருக்கு நியமத்துகளை கொடுத்ததற்கு பிறகு, அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அதற்கு நன்றி செலுத்தாதவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் தனக்கு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்கிறார். என்னுடைய வியாபாரத்திலே நஷ்டமடைந்து விட்டால் அதை சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ, கஷ்டங்கள் வருகிறதோ, நெருக்கடிகள் வருகிறதோ, இதையெல்லாம் மற்றவர்களிடத்திலே சொல்லக்கூடிய நாம் ஏன் நமக்கு அல்லாஹ் தஆலா நியமத்தை வாரி வழங்குகின்ற பொழுது நாம் அதை வெளியிலே சொல்வதில்லை, மற்றவர்களிடத்திலே ஏன் அதை பகிர்ந்து கொள்வதில்லை? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், "வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹதீஸ்." அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த அந்த நியமத்தை நீங்கள் பற்றி பேச வேண்டும், அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்து செய்திருக்கிறான், அந்த நியமத்துக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோமா, அதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த மிகப்பெரிய நியமத்துகள், அதற்கு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா நன்றியுள்ளவர்களாக இருக்குமாறு சொன்னார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு அதிகமான நியமத்துகளை கொடுத்திருக்கிறாய், அதற்கு நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நான் நன்றி செலுத்துவதும் நீ செய்த ஒரு நியமத்து, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்துவது? ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தௌஃபீக்கை கொடுப்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்து. எனவே அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் சொன்னார், இப்பொழுது நீங்கள் எனக்கு பரிபூர்ணமாக நீங்கள் நன்றி செலுத்தி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார். ஆக எப்பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நியமத்தை தந்ததற்கு இது எனக்கு அல்லாஹ் தந்த நியமத் என்று உள்ளத்தால் அந்த மனிதன் உணர்கிறானோ அதுவே அல்லாஹ்வுக்கு செய்த மிகப்பெரிய நன்றி, பரிபூரணமான நன்றி. அதுதான் இது என்னுடைய சம்பாத்தியத்தால் ஏற்பட்டது, இது என்னுடைய உழைப்பால் ஏற்பட்டது என்ற எண்ணம் இல்லாமல் இது எனக்கு என்னுடைய அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்த நியமத் என்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனை வறுமையானால் நிச்சயமாக அதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கின்ற நன்றி, அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய நன்றி. அந்த உணர்வு. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயீல்
அவர்களுக்கு இந்த ஆஷூராவுடைய நோன்பை ஃபர்தாக ஆக்கி வைத்திருந்தார். எனவே அந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அதை போன்று உங்களுடைய குடும்பத்தார்களோடு நீங்கள் விசாலமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய அண்ணன் தம்பி, நம்முடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் ஏதாவது முறையிலே நாம் உதவி செய்வோமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ அலா அயாலிஹி ஃபி மாலிஹி ஃபி யௌமி ஆஷூரா, இந்த ஆஷூராவுடைய நாளிலே யார் தன்னுடைய குடும்பத்தார்களோடு விசாலமாக நடந்து கொள்வார்களோ, அவர்களுக்கு உதவி செய்வார்களோ, வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி ஸாஹிர ஸனதிஹி, அந்த ஒரு நாள் அந்த மனிதன் அவ்வாறு நடந்து கொண்டால் அந்த வருடம் முழுவதும் அடுத்த வருடம் ஆஷூரா வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதரோடு விசாலமாக நடந்து கொள்வான் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் நாம் செய்யக்கூடிய உதவிக்கு அல்லாஹ் தஆலா அந்த வருடம் முழுவதும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், நமக்கு நெருக்கடி வருகின்ற பொழுது நமக்கு யார் மூலமாகவோ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். காரணம், அந்த ஒரு நாள் நாம் உதவி செய்திருக்கிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஒரு நாள் பொய்யாக ஆகாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த நாளிலே நோன்பு நோற்பார்களோ கான கஃபாரத்து 40 சனா, 40 வருடங்களுடைய குற்றப்பரிகாரமாக அது இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல் வமா மின் அஹத் அஹ்யா லைலத ஆஷூரா வஅஸ்பஹ ஸாயிமன் மாத வலம் யத்ரிபில் மௌத், ஆஷூராவுடைய நாளிலே இரவிலே அவர்கள் நின்று வணங்கி மறுநாள் காலையிலே அந்த மனிதர் நோன்பாளியாக இருக்கும் பொழுது அவருக்கு மௌத் வருமேயானால், அவருடைய மௌத் வருகின்ற சந்தர்ப்பத்திலே மௌத்தினுடைய எந்த ஒரு வேதனையும் இல்லாமல், அறிகுறியும் இல்லாமல், அதை அவர் உணராத நிலைமையிலே அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை லேசாக கைப்பற்றுவான். அவருக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவு கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அந்த சக்கராத்துடைய வேதனை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனால் இது போன்ற சில சந்தர்ப்பத்தின் மூலமாக, இது போன்ற செயல்களின் மூலமாக சிலர்களுக்கு மாத்திரம்தான் அந்த சக்கராத்தினுடைய வேதனை சிறிதும் கூட உணராமல் அவர்களுடைய ரூஹு பிரிக்கப்படும் என்பதாக. எனவே இந்த ஆஷூராவுடைய இரவிலே அவர் நின்று வணங்கி ஆஷூராவுடைய நாளிலே நோன்பாளியாக நோற்பாரோ, அவருடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அவருடைய ரூஹு லேசாக எடுக்கப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இந்த ஆஷூராவுடைய நோன்பு சென்ற ஒரு வருடத்தினுடைய நோன்பு நம்முடைய சிறிய தவறுகளுக்கு உண்டான குற்றப்பரிகாரம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த எதற்குண்டான குற்றப்பரிகாரம் என்ற விடயத்தில் இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு, அது பெரும் பாவங்களுக்கு உண்டானதா அல்லது சிறிய பாவங்களுக்கு உண்டானதா என்பதை பற்றி சொல்லும் பொழுது அதிகமான இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம் சிறிய பாவங்களுக்கு உண்டான குற்றப்பரிகாரம் தான். சிறிய பாவங்களை தான் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஒரு மனிதன் பெரிய தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது வாஜிப், கட்டாயம். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாக வேண்டும். அது தௌபா செய்தால்தான் அதை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆக இந்த நாட்களில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களில் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நாம் முதலாவதாக நம்முடைய ஈமான் உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது. அது உள்ளத்தாலும் சரி, நம்முடைய நாவினாலும் சரி, நாம் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய ஈமானை நாம் உறுதியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்ரூதுடைய மன்னன் நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற பொழுது, அந்த நெருப்பு குண்டத்தின் பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, அதற்கு மேலால் பறக்கக்கூடிய ஒரு பறவை பறந்தால் கூட கருகி கீழே விழுகின்ற அளவுக்கு பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பிலிருந்து தூக்கி எறியப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்யட்டுமா என்பதாக கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர் உங்களிடத்திலேயே உதவியை நாடினால் தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். நெருப்புக்கு பக்கத்திலே வருகின்ற பொழுது நபி
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து கேட்டார்கள், நான் உதவி செய்யட்டுமா என்பதாக. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உதவியை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. காரணம், அல்லாஹ்வினுடைய மீதுண்டான தவக்குல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற அந்த சிந்தனை. எனவே அவர்கள் யாரிடத்திலும் உதவியை நாடி நிற்கவில்லை, அல்லாஹ் போதுமானவன் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பின் தன்மையை மாற்றி அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டார், குனி வரத வஸ்லாமா, அதாவது சலாமத்தான குளிர். ஒரு மனிதனால் எந்த அளவுக்கு குளிரை தாங்க முடியுமோ அந்த குளிர்ச்சியாக ஆகும்படி நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ்வுடைய உதவியை தான் நாடினார்கள். ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நமக்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது முதலாவதாக நாம் யாரை நாடி செல்கிறோம்? முதலாவதாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்கின்றோமா அல்லது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மஹ்லூக்காத்துகளின் பக்கம் செல்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது நமக்கு நெருக்கடிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்திலே தான் நாட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தான் நாம் மற்ற முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாஹ்வின் பக்கமே நாம் கையேந்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த நெருக்கடியிலிருந்து விடுதலையை தந்ததற்கு பிறகு, சோதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா விடுதலையை தந்ததற்கு பிறகு, நோயிலிருந்து நிவாரணத்தை தந்ததற்கு பிறகு நாம் நன்றியுள்ளவர்களாக ஆக வேண்டும். இத்தனை வருட காலமாக இந்த ஆஷூராவுடைய நோன்பு நோக்கப்பட்டு வருகிறது. காரணம், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததின் காரணமாக நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அந்த நோன்பு தான் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த நன்றியின் மூலமாக அவர்கள் நோற்ற அந்த நோன்பின் பலன் எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் சில வரலாறுகளின் மூலமாக, இந்த ஆஷூராவுடைய நாளில் நடைபெற்ற சம்பவங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் எவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா தருவார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதை அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் அந்த நியமத்துகளை மறந்து புறக்கணித்து நடப்பீர்களேயானால் என்னுடைய வேதனை உங்களுக்கு மிக கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா நாம் வரலாற்றை பார்க்க முடியும். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருந்தான். இந்த உலகத்திலும் சரி, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களும் சரி, எத்தனை வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் இன்று முஸ்லிம் நாடுகள் எல்லாம், முஸ்லிம் இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெறக்கூடிய நாடுகள் எல்லாம் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தது. எப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த நியமத்தை புறக்கணித்து நடந்தார்களோ, அதை மறந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் தஆலா இன்று அவர்களை சோதனைக்குள்ளாக ஆக்கி வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள் எதுவுமே இல்லாமல் நடுத்தரவிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாவிட்டால், அந்த நன்றியை நாம் மறந்துவிட்டால், நியமத்திற்கு புறக்கணித்து நடப்போமையானால் அல்லாஹ்வுடைய வேதனை மிகவும் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அந்த சோதனையை விட்டு பாதுகாப்பானாக. ஆக இந்த ஆஷூராவுடைய நாள், நாளைய தினம் நாம் இன்று நோற்ற நோன்பு தாசுவா பிறை 9, நாளை பிறை 10 நோக்கக்கூடிய நோன்பு ஆஷூரா. இன்று யாருக்கெல்லாம் நோன்பு நோக்க முடியாமல் இருந்ததோ அவர்கள் நாளையும் நாளை மறுதினமும் சேர்த்து நோன்பு நோக்க வேண்டும். வெறுமனே ஆஷூராவுடைய நாளிலே மாத்திரம் நோன்பு நோற்றால் அது நோன்பு தவறில்லை, ஆனால் அது சிறப்புக்குரிய விடயமாக இல்லை. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் யஹூதிகளுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும். எனவே
பிறை 9, பிறை 10, பிறை 11 இந்த 3 நாட்களிலும் நோன்பு நோக்கலாம். அல்லது பிறை 9, 10 அல்லது பிறை 10, பிறை 11 இப்படி நாம் அந்த ஆஷூராவுடைய நோன்பை நோக்குவோமேயானால் அல்லாஹ் தஆலா ஏனைய நபிமார்களுடைய சோதனையை நீக்கியது போன்று, நபிமார்களுடைய கஷ்டங்களை நீக்கியதை போன்று, நோய்களை நீக்கியதை போன்று, எதிரிகளிலிருந்து பாதுகாப்பை கொடுத்தது போன்று, இது போன்று இயற்கை அனர்த்தங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கொடுத்தது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமான பாதுகாப்பை வழங்குவான், நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே நாம் இந்த வரக்கூடிய நாளைய தினம் ஆஷூராவுடைய நோன்பை நல்ல முறையிலே நாம் நோற்றுக் கொள்வோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். எப்படி நபிமார்களுடைய சோதனை அல்லாஹ் தஆலா நீக்கினானோ, அவருடைய நோய்களை நீக்கினானோ, நமக்கு என்ன தேவை இருக்கிறது அதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வார். அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. யார் இந்த ஆஷூராவுடைய நோன்பை நோக்குகிறார்களோ அவர்களுடைய ஒரு வருடத்தின் பாவத்திற்கு உண்டான குற்றப்பரிகாரமாக இந்த நோன்பு அமையும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்திலே ஆளை அனுப்பி அந்த ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோக்குமாறு அங்கிருந்த மக்களுக்கெல்லாம், மதீனாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் சொல்லுமாறு சொல்வார்கள். யாரெல்லாம் நோன்பாளியாக இருக்கிறீர்களோ அவர்களுடைய நோன்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று யாரெல்லாம் காலையிலே நோன்பு பிடிக்காமல் எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் அந்த நாளினுடைய எஞ்சிய பகுதியை, நோன்பு திறக்கின்ற வரைக்கும் எஞ்சிய பகுதியை நோன்பாளியை போல் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் நோன்பு நோக்க வைக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமை சஹாபாக்கள் அந்த நாளிலிருந்து அவர்களுடைய பிள்ளைகளையும் நோன்பு நோக்க வைப்பார்கள். அந்த பிள்ளை பசி என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்து அவர்களுக்கு அந்த பசியை மறக்கடிக்க செய்வோம் என்பதாக அருமை சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த அளவுக்கு அந்த நோன்பின் மகத்துவம் தெரிந்ததின் காரணமாக அவர்கள் பிள்ளைகள் பசி என்று அழுதால் கூட அதை மறக்கடிக்க வைத்துவிட்டு அவர்களையும் நோன்பு நோக்க வைத்திருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய குழந்தைகளை இவ்வாறு நோன்பு நோக்க நாம் பழக்க வேண்டும். இந்த நோன்பை நாம் குடும்பத்தார்களோடு சேர்ந்து நோக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அத்தனை ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் அந்த குடும்பத்திற்கே கிடைக்கும் என்றிருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு செழிப்பாக இருக்கும், எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அந்த வீடு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஆஷூராவுடைய நாளிலே அவருடைய நபிமார்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருந்தாரோ அந்த அத்தனை சிறப்புகளையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் தந்தருள் புரிவானாக. அதை போன்று இந்த நாளிலே அல்லாஹ் தஆலா யாருடன் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோயை நீக்கியது போன்று யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய மக்கள் அனைவருடைய நோய்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூரணமாக நீக்குவானாக. எங்கெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அந்நிய மதத்தினரால் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ, எப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாத்தானோ அதே போன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்களை பாதுகாத்தருள் புரிவானாக. அதே போன்று யா அல்லாஹ் எல்லா கஷ்டங்களையும் நீ நன்கு அறிந்தவன் யா அல்லாஹ், நம்முடைய ஹாஜத்துகளை நீ நன்கு அறிந்தவன் யா அல்லாஹ். அந்த ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் பரிபூரணமாக நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி